சமூக சேவைகள் திணைக்களம் விசேட தேவைகளை கொண்ட பிள்ளைகளுக்காக திறன்களை அபிவிருத்தி செய்கின்ற 25 பகல் நேர பராமரிப்பு நிலையங்களை நிர்மாணிக்க திட்டமிட்டுள்ளது. அதன் முதலாவது கட்டத்தின் கீழ் திருகோணமலை, அம்பாறை, முல்லைத்தீவு, குருநாகல், அனுராதபுரம், காலி, மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் 10 நிலையங்களை அமைப்பதற்கான வரவு செலவு திட்டத்தில் 25 மில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளது. முதலாவது நிலையம் திருகோணமலை மாவட்டத்தில் நடுவூற்று கிராம அலுவலக பிரிவில் நேற்று மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அமைச்சர் பேராசிரியர் உப்பாலி பன்னிலகை தலைமை வகித்தார். இதன் மூலமாக ஏறக்குறைய 100 பிள்ளைகளுக்கு சேவை வழங்குவதற்கான இயலுமை நிலவுகின்றது. காட்டு யானைகள் கூட்டமொன்றையும் புலம்பெயர் பறவைகள் கூட்டமொன்றையும் தற்போது கந்தளாய் பிரதேசத்தில் ஜயந்திபுர மற்றும் சூரியபுர பிரதேசத்தில் காண முடிகிறது. இந்த நாட்களில் திருகோணமலை மாவட்டத்தை பாதித்துள்ள கடும் வறட்சி காரணமாக சிறிய குளங்கள் வற்றி போயுள்ளதால் தண்ணீர் தேடி வருகின்ற காட்டு யானைகள் கூட்டமொன்றையும் புலம்பெயர் பறவை கூட்டமொன்றையும் தற்போது கந்தளாய் பிரதேசத்தின் ஜயந்திபுர மற்றும் சூரியபுர பிரதேசத்தில் காண முடிகிறது. அதேபோல் கந்தளாய் சேருவில பிரதேசத்தில் லட்சக்கணக்கான புலம்பெயர் குருவிகளையும் காண முடிகிறது.